ஆக்சுவலா ப்ராக்டிஸ்ன்றது வந்து வெறும் பாடி மட்டும் இல்லை, மைண்டு தான். இப்போ நம்ம தூங்கி ஏஞ்சிருந்தா நம்ம அங்கே அடுத்தது போக முடியும். நீங்க என்னதான் ப்ராக்டிஸ் பண்ற, அது 30% தான். இந்த ஸ்ட்ரென்தன் பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன், அதுக்கு முதல்ல ஏஞ்சிக்கணும். ஓகே, அதுதான் மெயின். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு மூவிஸ்லாம் கொஞ்சம் நிறைய பார்ப்பேன். இதெல்லாம் மூவிஸ்லாம் பார்க்கும்போது அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபுல் சீரிஸ் பார்த்தேன். அதில் டக்கு 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 டக்குன்னு ஒன்று ஒன்றும் பார்த்தோன்னே ஃப்ரம் டாப் டு பாட்டம்ல நீ என்ன பண்ணன்றது அவன் சொல்லுவான். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னும் போது சர்ச் பண்ணும்போது இது சைக்காலஜிக்கு ரிலேட்டடாக சம்திங் இருக்கு, இதெல்லாம் பண்ணாங்க, ஐ பால்ஸ் வச்சு இது மாதிரி பண்ணலாம், அழும்போது போய் அழுகுறான், இது மாதிரி சில திங்ஸ்லாம் இருக்கும்போது ஸோ இதுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கும் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் தான் வந்துச்சு. ஃபைட் பண்ணும்போது ஒரு ஆப்போனன்ட் நான் அந்த மூவி பார்க்கும்போது அவன் ஆப்போனன்ட்டை பார்த்துட்டு இதெல்லாம் சொன்னான், அவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்றான். அது எப்படி சொல்றான் அப்படின்னும் போது இதெல்லாம் இருக்கு அப்படின்னும் அதுக்கப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ்குள்ள. ஓகே, அது டிடெக்டிவ் மைண்ட் செட் தாண்டி சைக்காலஜிக்கலி ப்ரூவன். அது எப்படி உங்க மைண்ட்ல இருந்து எப்படி இது பண்ணி அது எப்படி ஃபைட் பண்ண முடியும், ஃபைட் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் வரும். நீங்க செல்ஃபா எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்ல அந்த ரிங்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க எடுத்தோடனே ரிங்ல போனீங்கன்னா எல்லாருக்குமே ஃபியர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் ஃபியர்ன்ற ஒரு இது இருக்கு. எல்லாரும் நார்மலா பேசும்போது எல்லாம் பேசுறாங்க, ஸ்டேஜ்ல நிற்கும் போது ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னும் போது பேசுறது ரொம்ப கஷ்டம்.